தோணுது சௌமியா. இந்த கடவுளுக்கு முன்னாடி இப்ப மறுபடியும் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடக்க போறத எப்பவும் நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். போதும், எதுவும் சொல்லாத. நான் உன்னோட புருஷன் தானே. நீ ஒரு நல்ல மருமகளா இருக்க ட்ரை பண்ற, நல்ல அம்மாவா இருக்க ட்ரை பண்ற, நல்ல மனைவியா மட்டும் இருக்க ட்ரை பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புருஷன் சொல்ற பேச்ச பொண்டாட்டி தட்டவே கூடாது. வா, சாமியை சுத்தி வரணும். எந்த மந்திரமும் இல்லாம, சம்பிரதாயம் எதுவும் இல்லாம. அப்புறம் நம்மளோட இந்த கல்யாணத்துக்கு ஒரே சாட்சி தான் நம்மளோட குழந்தை. உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். எனக்கும் சௌமியாவுக்கும் இருக்கிற இந்த உறவு, இது எங்க 2 பேரை தவிர உங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். மற்ற எல்லாருமே எங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட். எங்களோடது ஒரு சின்ன ஃபேமிலி. என்னோட இந்த சின்ன ஃபேமிலியை என்னால் பார்த்துக்க முடியலன்றப்போ அப்ப நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். ஹலோ, இது ஆனந்த் பவன் அனாதை இல்லத்தோட நம்பர் தானே? ஆமா சொல்லுங்க. உங்க ஆசிரமத்துல இருந்து அருணும் சௌமியாங்கிறவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. ஆமா எடுத்திருக்காங்க. என்ன விஷயம்? யாருடைய பெர்மிஷனும் இல்லாம அவங்க குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த குழந்தை வீட்டுல இங்க யாருக்குமே பிடிக்கல. அப்புறம் அந்த குழந்தை இங்க குழந்தையா இல்ல, வீட்டுல கலவரத்தை உண்டாக்குற ஒரு ஆயுதமா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து அந்த குழந்தைய இங்க இருந்து கூட்டிட்டு போறதா நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? இத பாருங்க, தத்தெடுத்த குழந்தைய அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதோட அருண் சௌமியாவும் ரொம்ப பொறுப்பானவங்களா தெரியுறாங்க எனக்கு. நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி. அப்புறம் நாளைக்கு யாராவது குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் யாரும் இன்ஃபார்ம் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன என்ன மேம், உங்களுக்கு காலையில இருந்து வேற யாரும் கிடைக்கலையா? என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? காலங்காத்தால வந்துடுறீங்க. என்னாச்சு? யார் மேல கோவப்படுறீங்க? சில பேருக்கு பொழுது போலன்னா இங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த அனாதை ஆசிரமத்துக்காரங்கெல்லாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு அனாதை குழந்தையுமே பாரமா நினைக்கிறாங்க அத்தை. ஒரு தடவை பாரம் நீங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அத்தை, வருண், எப்பவாவது நல்ல விஷயத்தையும் செய்யறதுக்கு ட்ரை பண்ண. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. இப்படி நீ பண்றதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை.
இங்க பாரு ஷானு, அருண் அவன் குழந்தையோட வெளியே போயிட்டு வந்துட்டான். உனக்கு ஒன்று தெரியுமா? அருண் வந்ததும் வருணுக்கு கிளாஸ் எடுத்துட்டான். ஏய் வீரன், நீங்க எதுக்காக பொம்பளைங்க மாதிரி மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆ? நாள் பூரா செய்தி ஏதாவது கிடைக்குமான்னு உன் காதை கதவுலையே வச்சுக்கிட்டு இருப்ப. இப்போ நானே உன்னை தேடி வந்து செய்தி சொன்னா நீ என்னவோ சலிச்சுக்கிறிய. நல்லா இருக்குமா? ஓ பிரபு கண்ணா, உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. என் அன்பான புருஷனே, இதெல்லாம் பழைய விஷயம். ம். ஆமா, இப்பதான் நமக்கு பையன் பிறந்துட்டான்ல. இனிமே நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்க அழிவை பார்த்து சந்தோஷப்படுவேன். இல்லையா கண்ணா? இங்க பாருங்க வீரன், போக போக என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு முதல் முறையா இவன் பேர்ல ஃபேக்டரிய வாங்கிட்டோம். பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா சொத்தையும் இவன் பேர்ல உங்க அன்பான அண்ணி எழுதி வைக்க போறாரு. ஏய் நில்லு 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 நில்லு. என்ன பண்றீங்க? மேஜிக். இமேஜின் பண்ணிக்கோ, இதுதான் ஆரத்தி தட்டு. அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா, கிரக பிரவேசம் பண்ணும்போது வீட்டுல வாசப்படியில காலுக்கு கீழே கலசம் வைப்பாங்கல்ல? இமேஜின் பண்ணிக்க, இங்க ஒரு கலசம் இருக்கு. அதை நீ தாண்டி வரணும் இந்த கிரக பிரவேசத்துல. ஏய் என்னாச்சு? சௌமியா, நமக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. நீ கிரக பிரவேசம் பண்ண மாட்டியா? இப்ப நீ உன்னுடைய வலது காலால இந்த கலசத்தை தட்டி விட்டுட்டு உள்ள வா. கலசத்தை தாண்டி வா. வந்தால் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. வந்தால் மகாலட்சுமியே. வா உட்கார். இன்னையிலிருந்து நமக்குள்ள எந்த ஒரு பொய்யும் இருக்காது. இனிமே நமக்குள்ள உண்மை மட்டும்தான் எப்பவும் இருக்கும். அப்புறம் இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்து தூங்க போறோம். ஏய், நீ என்ன இப்படி வேற மாதிரி பாக்குற? நான் என் பொண்டாட்டி கூட பெட்ல படுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி நீயே சொல்லு, நாம 2 பேரும் யாரு? புருஷன் பொண்டாட்டி. நாம 2 பேரும் ஒரே பெட்ல படுக்க கூடாதா? ஓகே, அதுல ஏதாவது பிரச்சனைனா நம்ம கூட சேர்ந்து படுக்க போறது நம்மளுடைய ஜூனியர். சௌமியா, இன்னைக்கு நம்மளோட ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி. இன்னைக்கு எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஓகே, தூங்கலாமா? எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. உங்க கூட வாழ்ற வாழ்க்கையே ஒரு அழகான கனவு மாதிரி தான் இருக்கு. இந்த கனவு என்னைக்குமே உடையக்கூடாது. தூங்குனாதான் நம்ம தூக்கத்துல நல்ல கனவா வரும் சௌமியா. லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க. நீயே பாரு இன்னைக்கு எப்படி நிம்மதியா தூங்க போறேன்னு.